கோவையில் தாவேக சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வருகை தந்த இளைஞர்கள் 2026 தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெறும் என தெரிவிக்கும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கோவையில் தாவேக கட்சி சார்பில் அக்கட்சியின் கூட்டம் 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் அக்கூட்டத்திற்கு வருகை தந்த இளைஞர்களிடம் செய்தியாளர்கள் பேட்டி எடுத்த போது இளைஞர்களின் ஒரே தீர்வு இரட்டை இலைதான் என அதிமுகவை குறிப்பிட்டு அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆதரவு அதிமுக பக்கம் இருப்பது இதன் மூலம் நிரூபணமாகியுள்ளது. கோவை பழச்சந்தைக்கு பலாப்பழ வரத்து அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரளா மற்றும் தமிழகத்தின் பன்ருட்டி உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கோவை பழச்சந்தைகளுக்கு பலாப்பழ வருகை அதிகரித்துள்ளதால் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். குறிப்பாக தமிழ் மற்றும் மலையாள புத்தாண்டை முன்னிட்டு கிலோ 60 முதல் 85 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த பலாப்பழம் தற்பொழுது வருகை அதிகரித்துள்ளதால் கிலோ 20 முதல் 35 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விற்பனை அதிகரிப்பால் வியாபாரிகளும் விலை குறைவால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி பகுதியில் கட்டப்பட்டுள்ள கழிப்பிடங்கள் தற்போது வரை திறக்கப்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேற்கு பார்க் சாலை, மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் நகராட்சி சார்பில் கழிப்பிடங்கள் கட்டப்பட்டன. அவை தற்போது வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் வெறும் காட்சி பொருளாகவே உள்ளது. இதனால் பொதுமக்கள் திறந்த வெளியில் சிறுநீர் கழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது.